கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நீடிய நேற்ற இன்ப நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களை இந்த நாளிலும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, விசேஷமாக இந்த நாளின் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக வைத்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, சிலர் எவ்வளவு நல்ல சூழ்நிலையில் இருந்தாலும் எதனாலும் அவர்கள் சந்தோஷமாயிராமல் மிகவும் சாதாரணமாகவே இருப்பார்கள். சிலர் தாங்கள் நல்ல பக்தி வாழ்க்கை வாழ்வதை துக்கமான ஒரு பாவனையோடு முகத்தை வைத்திருப்பதால் அதை வெளிப்படுத்த விரும்புவார்கள். சிலர் எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் நன்றாக சாப்பிடாமலும் நன்றாக உடுக்காமலும் நல்ல வீட்டில் வாழாமலும் ஒரு சந்நியாசித்தனமான வாழ்க்கை வாழ்வதே பக்தி என நினைப்பார்கள். இன்னும் சிலர் எவ்வளவு வசதி வாய்ந்தாலும் தயிர் சாதம் சாப்பிட்டு மிக மட்ட ரகமான உடை உடுத்தி மிக மிக எளிமையாக தோன்றுவதே உயர்ந்த பக்தி என நினைப்பார்கள். ஆடம்பரம் பாவம் என்பது உண்மை. அதே வேளையில் தேவ கிருபையால் நல்ல சூழ்நிலையில் அமையும் போது நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல உறைவிடம், சற்று நல்ல சௌகரியம் என சமநிலை தவறாத வாழ்க்கை வாழ்வது தவறல்ல. அதே வேளையில் சில காலங்கள் எந்த விதத்திலும் நமக்கு துக்கத்துக்கேற்றவாறு சூழ்நிலைகள் அமையும் போது அது போன்ற சூழ்நிலைகள் ஏன் இப்படி என்ற கேள்விகளை எழுப்பிக் கொண்டிராமல் அவற்றை சகிக்கவும் வேண்டும். வசதியான காலங்களில் இருந்து கொண்டாட்டம் என வாழ்ந்த யோபு அனைத்து விதத்திலும் துன்ப சூழ்நிலையை காண வேண்டிய நாட்கள் வந்தது. ஆனால் அவற்றை அவன் சகித்து கொண்டான். துக்கத்துக்கு ஏற்றவாறு சூழ்நிலையில் வரும்போது, வறுமைக்கு ஏற்றவாறு சூழ்நிலையில் வரும்போது, தரித்திர நிலைமைக்கு ஏற்றவாறு சூழ்நிலை வரும்போது, இந்த சூழ்நிலையில மாற்றங்கள் வரும்போது அதற்கேற்றபடி நாம் வாழ்வது நல்லது, தப்பு கிடையாது. யோபு பெரிய கோடீஸ்வரன் தான். ஆனால் எல்லாவற்றையும் இழந்தபோது அவன் எப்படி இருந்தான் என்பதை நாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வரணும். சாலமோன் எல்லா வசதி வாய்ப்புகளையும் அவன் அனுபவித்த போது கடைசியில் எழுதும்போது இப்படி எழுதுறார். இப்போ மனிதனுடைய வாழ்க்கையில வாழ வேண்டிய ஒரு காலம், அந்தந்த காலத்துக்கு ஏற்றபடி சில காரியங்களை அனுபவிக்க, சகிக்க, பொறுக்க, தாங்க, அதை கவனித்து நடக்க நமக்கு சிஷ்ட ஞானம் வேணும். சில காலங்கள் நாம் சகிக்க வேண்டிய காலங்கள், சில காலங்கள் துன்பங்களை தாங்கிக் கொள்ள வேண்டிய காலங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது வாழ்ந்திருக்க மட்டுமல்ல தாழ்ந்திருக்கவும் தெரிந்த மனிதன். தேவனுடைய பிள்ளைகள் சகிக்க வேண்டிய காலம் என்ற ஒரு காலத்தில் தான் ஆவிக்குரிய நிலையிலும் உலக வாழ்க்கை நிலையிலும் பல நல்ல பக்குவங்களையும் தேவனை அறிகின்ற அறிவையும் பெறுகின்றனர். அவ்விதமே நம்மை சோதித்து பார்க்க வேண்டிய காலங்களும் உண்டு. அநேகர் எந்த பிரச்சனை, கஷ்டம், தோல்வி என்றாலும் அவற்றை கர்த்தர் அனுமதித்த சோதனைகளாக எண்ணி அதை சகித்துக் கொள்வார்கள். ஆனால் அவை தற்பரிசோதனைக்கான காலங்களாக இருக்கலாம். நம்முடைய தவறுகளை, குறைவுகளை உரிய விதமாக ஆராய்ந்து உண்மையை கண்டறிந்து சரியானதை செய்ய வேண்டும். தோல்விகளுக்கான காரணங்களை அறியாமல் வெற்றிகளை காண இயலாது. ஆம் பிரியமானவர்களே,
சில பேருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது கஷ்டத்துல இருப்பாங்க. அதற்கேற்றபடி தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் மாற்றிக்கொள்வார்கள். இப்படிதான் வாழணும் அப்படின்னு சில பேர் முடிவெடுப்பாங்க. சில பேருடைய வாழ்க்கையில கொஞ்சம் பணம் வந்துறக்கூடாது, பொருளாதாரம் வந்துறக்கூடாது, வசதி வாய்ப்புகள் வந்துறக்கூடாது, கார், பங்களா வந்துறக்கூடாது, இல்ல படிப்பு, கல்வி, செல்வங்கள் வந்துறக்கூடாது. அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை மாற்றிக்கொள்வார்கள். அப்படியே தான் வாழணும். நல்ல வசதி வந்துச்சு. அதனால வருமானத்துக்கு ஏற்றபடி வாழ வேண்டாமா? என் ஆடம்பரம் இது ஆடம்பரமா? அப்படின்னு சொல்லி சில பேர் வாழ்வார்கள். சில பேர்கள் நல்ல வசதி வாய்ப்புகளோட இருந்தாலும், கஞ்சும் துவையலும் குடிச்சு வாழக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. அது நப்பித்தனம். சரீரத்துக்கு ஏற்றபடி ஆகாரங்கள் அவசியம். வாழ்வாதாரத்துக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவது தவறில்லை. ஆனால் அது பாவமாகக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். வாழ்ந்து முடித்த காலத்துல இருந்து தரித்திரத்துக்குள்ள வரும்போது, நான் அப்படிதான் வாழ்ந்தேன், அப்படித்தான் இன்னைக்கும் வாழ்வேன் அப்படின்னு நினைச்சா அதுவும் தவறு. சூழ்நிலையை பார்த்து நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனம் திரும்புதலோட வாழ்வது தவறல்ல. ஒரேடியாவும் நப்பியாவும் கஞ்சத்தனமாவும் இருக்கக்கூடாது. ஒரேடியாவும் செலவு செய்து ஆடம்பரமாவும் போயிறக்கூடாது. அதுதான் பவுல் எழுதுறாரு, எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எல்லாவற்றிலும் நான் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறார். சில வீட்ல கஷ்டமே தெரியாது. பிள்ளைகளுக்கு கஷ்டத்தெல்லாம் சொல்லிக் குடுத்துருக்க மாட்டாங்க. அந்த பிள்ளைகள் ஒரு காலத்துல நல்ல வசதியா இருந்திருக்கும். திரும்ப வசதியெல்லாம் இழந்தாலும், தன்மானத்த விட்டுக் குடுக்காம சில குடும்பம் இன்னும் வசதியா இருக்கிறது போல காமிப்பாங்க. இதெல்லாம் தரித்திரத்துல போயிரும். ஒரு காலத்துல பிரியாணி சாப்பிட்டோம். இன்னைக்கு கஞ்சும் துவையலும் குடிச்சா சந்தோஷம். இன்னைக்கு கர்த்தர் கஞ்சி தண்ணியும் தராரு. நாளைக்கு பிரியாணி தந்தா சந்தோஷமா எடுத்துக்கிடலாம். அதுக்காக பிரியாணி தர காலத்துல கஞ்சும் துவையல் தான் குடிப்பேன்னு சொல்லக்கூடாது. ஒருவேளை சரீரத்துக்கு ஒத்து வரல அப்படின்னா குடிக்கலாம். தவறு கிடையாது. மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் தற்பரிசோதனை செய்து வாழ வேண்டும். அவனுடைய வருமானத்துக்கு ஏற்றபடி, தேவன் அவனை நடத்துற விதத்துக்கு ஏற்றபடி, அவன் தன்னை மாற்றிக்கொண்டால் அது நலம். அதே இடத்துல நம்ம ஒரு வசதி வாய்ப்புல இருந்து கஷ்டத்துல வந்துட்டோம் அப்படின்னா, எல்லாமே தேவன் அனுமதிக்கிறது அல்ல. இல்ல தேவன் உங்கள வசதியா வச்சுட்டு, திரும்ப ஒரு படுகுழிக்குள்ள அதாவது தரித்திரத்துக்குள்ள தள்ளுவாரானால், தேவன் தள்ளுவாரானால், அது தேவன் சரிப்படுத்துவார். நீங்கள் உங்களுடைய வருமானத்துக்கு மிஞ்சின காரியங்களை செய்து, கடனாகி மீள முடியாதபடி, ஆடம்பரமாகி, நீங்கள் அதிலிருந்து விடுதலை பெற முடியாதபடி, ஒரு தரித்திரத்தில போனால், நீங்க தான் அத உணரணும். நாம் அதை உணர்ந்தால், அது நல்லாருக்கும். அதுல ஒரு மனம் திரும்புதல் இருக்கும். தவறுகளை ஒத்துக்கொள்கிறவனின் மனம் பக்குவம் அடைகிறது. தவறுகளை தான் ஒத்துக்கொள்கிறவனுடைய மனம், யார் யாரெல்லாம் தன்னுடைய தவறுகள அந்த அளவுக்கு கீழ வர காரணம் என்ன? அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு ஒத்துக்கிறவனுடைய மனசு பக்குவமடையும். ஆனா தவறுகளை மறைக்கிறவனுடைய மனம் மேலும் மேலும் பழுதடையும். அதனால நாம எந்த நிலைமையில இப்போது இருக்கிறோம், எந்த காலத்துல இருக்கிறோம் கண்டுபிடிக்கணும். அதனால பிரியமானவர்களே, வாழ்வு காலத்துல நல்ல நன்மையை அனுபவிக்கிறது தப்பில்ல. தாழ்வு காலத்துல சிந்தனை செய்து வாழ்வதும் தப்புதில்ல. ஆனா ஒரடியா நப்பியாவும், கஞ்சத்தனமாவும் இருந்துறக்கூடாது வாழ்வு காலத்துல. அனுபவிக்கணும். இல்லாத காலத்துல அதற்காக தேடி ஓடி கடனாயிறக்கூடாது. அதையும் கவனிக்கணும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள், யோபுனுடைய வாழ்க்கைக்கு மாற்றத்துக்கு காரணம் தேவன். சாலமோனுடைய மாற்றத்துக்கு அவன் தான் காரணம். அதனால நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை சற்று கவனிப்போம், உற்று பார்ப்போம்.
நம் தேவன் நம்மை எப்படி நடத்துகிறார் என்பதை கவனித்து பார்த்து வாழ்க்கையை நடத்துவோம். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவார். கர்த்தர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி போகிறது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். அதனால் உங்களுடைய வாழ்க்கையை வணைகிற இறைவனிடத்தில் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. அவர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.